சண்டேனாலே ஒரு செல்ஃப் பேம்பரிங் டே தான். காலையில் ஏஞ்சதும் தலைக்கெல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற வேலைகள் தான் நான் ஃபஸ்ட்டு முடிக்க பார்ப்பேன். அப்படின்னா இந்த ஒயிட் ஷர்ட் துவைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, தென் வாஷ் பேசின் கழுவுறது, இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கே வருவேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இட்லி தான். ஆவி பறக்க இட்லி. தொட்டுக்கிறதுக்கு என் லைஃப்பில் நான் இன்னி வரைக்குமே சாப்பிடல, இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். பெரண்டை சட்னி. பெரண்டை நான் பார்த்துருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் வளர்ந்த எனக்கு பெரண்டை தெரியலன்னு சொன்னால் மேபி பெரண்டைக்கு தனியாக அங்கே வேறு ஏதாவது பேர் இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. நான் கிளாஸ் முடித்து வரும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னான், அக்கா இது மட்டும்தான் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா அப்படின்ட்டு. சரி கொடுடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்கள் காலுக்கு உடம்புக்கு எல்லாமே நல்லது, கால் வலியெல்லாம் போயிடும் அப்படின்லாம் சொன்னான். சரி கால் கையெல்லாம் வலியெல்லாம் இல்லை, சரி கொடுக்குறேன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். பெரண்டை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட். இந்த சட்னி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயான ஒரு நாளில் பண்ணுங்கள். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது, அந்த சைடில் இருக்கிற திக்கான போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சீவி எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது கையில் நிறைய நல்லெண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பிகாஸ் அதுக்கு ஒரு இச்சிங் சென்சேஷன் இருக்குது. சட்னி எல்லாம் பண்ணி முடித்ததுக்குள்ளே நிஷான் ஏஞ்சிட்டாங்க. நிஷானுக்கு இன்றைக்கி ராகி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தது காலி ஆயிடுச்சு. அதனால் ராகி ஊற வச்சு அதோடய பால் எடுத்து அதில் பனக்கல்கண்டு போட்டு கூழ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் விபாக்கு தலைக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சு உடம்புக்கெல்லாம் எண்ணெய் வச்சு விட்டுருவேன். பெட்ஷீட்லாம் ஒழுங்காக போட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி வர்றதுக்குள்ளேயும் அவர் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தார். ஸோ எல்லா வேலையும் முடித்து கரும்பு ஜூஸை குடித்து நாங்கள் இன்றைக்கி மார்னிங் அப்படியே க்ளோஸ் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹார்ட்டு கொடுத்து ஃபாலோ பண்ணுறீங்களா? வாழ்க வளமுடன்.